ஈஷாவில் மகா சிவராத்திரி விழா வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாகவும் கோவைக்கு வந்து ஆதி யோகியை நேரில் தரிசிக்க முடியாத பக்தர்கள் தங்களது ஊர்களிலே தரிசனம் செய்வதற்காகவும் இந்த ரத யாத்திரை நடத்தப்படுகிறது. புதுச்சேரியில் 8ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் ஆதியோகி ரத யாத்திரையை புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ரத யாத்திரையை தொடங்கி வைக்க உள்ளார். பின்னர் லாஸ்பேட்டை ஏர்போர்ட் ரோடு, முத்தியால்பேட்டை, எம்ஜி ரோடு, அஜந்தா சிக்னல், ராஜா தியேட்டர், அண்ணா சதுக்கம், புதிய பேருந்து நிலையம், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, ரெட்டியார்பாளையம் வழியாக பயணிக்க உள்ளது. திங்கட்கிழமை பிப்ரவரி 9 ஈசிஆர் சங்கர வித்யாலயா பள்ளியிலிருந்து தொடங்கும் ரத யாத்திரை விவேகானந்தா பள்ளி, தட்டாஞ்சாவடி, திலாசிப்பேட்டை, மூலக்குளம், பில்லியனூர், திருக்காமேஸ்வரர் கோவில் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பயணித்து 10 கண்ணு வழியாக திருக்கனூர் சென்றடைகிறது. செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 10 போன்னேரு பள்ளியிலிருந்து ரத யாத்திரையை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து திருக்குனூர் பஜார் வீதி, திருமங்கலம் கோவில், குமாரபாளையம் வழியாக யாத்திரை விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூருக்கு செல்கிறது.